3ஆம் வருஷம் உழவு ஓட்டுன கடன் கூட இன்னும் கட்டல. இந்த கரையான் பிடிச்ச ஊட்ட வேற மராமத்து பண்ணாம கிடக்கு. இப்ப 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு இம்புட்டு காசு கொண்டு போய் கொட்டணுமா? என் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சா ஆவாதா? ஊர் உலகத்துல யாரும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கலையா? நாம இருக்கிற இருப்புக்கு தனியார் பள்ளிக்கூடத்திலேயே தான் படிக்கணுமா? அக்கம் பக்கம் கடனை உடனே வாங்கி இந்த தடவை பணத்தை கட்டியாச்சு. அடுத்த தடவை என்ன செய்யறது? நான் சொன்னா யாரு கேக்குறா? எல்லாம் என் தலை எழுத்து. பவுடர் கூட இல்ல. எந்திரி. சிச்சுவேஷன் தானே இது. சட்டை பெருசா இருக்குதுமா. அக்க பக்கத்துல இருக்கிற புள்ளிவெல்லாம் உன்ன மாதிரி வத்தலும் தொத்தலுமாவா இருக்குது? வளர்ற புள்ள தானே, இதுதான் கிடைச்சது, போட்டுக்க சரியாயிடும். போ போய் பைய எடுத்துட்டு வா. ఫోన్ చేస్తున్నాడు. ఇది నేను చెప్పిన నెక్స్ట్ ఇయర్ గిరిగాను. மூட முடியல. இத மூடுறதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு வேற மணி அடிச்சிருவாங்களாட்டு இருக்கு. எடுத்துட்டு போ. ఇప్పుడు రంజాన్ నెక్స్ట్ మంత్ ఇంకా నెక్స్ట్ ఇయర్ జనవరిలో சாப்பிட்டே போயிட்டுமா. ఎందుకంటమా నెక్స్ట్ ఇయర్ జనవరిలో ஆன செலவு ஆகி போச்சு. உங்க அப்பா அடுத்த வாரம் சந்தையில போய் ஒரு சாப்பாட்டப்பா வாங்கி அரைச்சு మళ్ళీ డిసెంబర్లో వస్తుంది డైరెక్ట్గా మళ్ళీ నెక్స్ట్. ஏன் மாமா ஒரு 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தான் போடுறது, ரொம்ப தான் கணக்கு பாக்குறீங்க. உனக்கு என்ன மாப்பிள்ள 50 ரூபா காசு இருந்தாக்கா ஒரு வாரம் சொந்த செலவு பார்க்கலாம், இல்ல பையனுக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி தரலாம். இப்ப வேற அவனை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டேன். இதை சமாளிக்கவே நான் முட்டி முடி வேலை செய்ய இந்த செருப்பு துணிமணியெல்லாம் பண காசு வரப்ப பார்த்துக்கலாம் விடுமாப்புல. ஆமா, இந்த கூலிக்கார பொழப்பு கடைசி வரைக்கும் இப்படிதான். అయితే வீடு பக்கமா தானமா இருக்கு. நான் வந்து சாப்பிட்டே போயிட்டுமா. டாடாமா பாய்மா. అక్టోబర్ అప్పుడు లేదు ప్రాక్టీస్. కానీ సంక్రాంతి ఎందుకు ఎప్పుడు సంక్రాంతి జాన్లోనే వస్తుంది. வீட்டுக்கு போறேன்டா பாய். ஏன் நீ எங்க கூட சாப்பிடலையா? ஏன்னா உங்களை மாரி 6 பேர் சாப்பிட மாட்டானா? எங்க வீட்டுல போய் சூடா சாப்பிட நீ. சரி வரேன்டா பாய். ఈసారి ఎందుకు 14 వచ్చింది 13 రాకుండా? ఓ నెక్స్ట్ ఇయర్ 15 మా నెక్స్ట్ ఇయర్ ఏంటి? అప్పుడు ఎందుకు వస్తుంది? ఎందుకని అడుగుతాను. ఒక్కొక్కటే ఎక్కువ వెళ్తుంది. పద్నాలుగు 15 14 15 16 కాదు. అవునా 5 ఇంట్లో పెట్టింటారు ఫోన్. ఎప్పుడో నిద్రపోతా ఉంటారు. 7:30కే నిద్రపోతుంది. நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கு
சார் சார் இவ்வளவு நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? சாப்பிடணும் சார். ஓ தூரம் எங்கெல்லாம் சாப்பிட்டா இறங்காதோ? சார் அவன் வீட்ல போய் சூடா தான் சாப்பிடுவானு சார். ஓ சூடாதான் சாப்பிடுவீங்களோ? சூடாதான் இருக்கு, வெளில போய் முட்டி போட்டு போ. சார் சார் ப்ளீஸ் சார். அதான் சொல்லிட்டேலப்பா, போ வெளில போய் முட்டி போட்டு போ. யார் யாருக்கும் யார் யாருக்கும் இன்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாம ఇప్పుడు తమిళనాడులో ఉగాది సెలబ్రేట్ చేయరా? 4 నిమిషాలు వాళ్ళ జీవితంలో ఏం జరుగుతుందో నేను చూడగలను. యాక్చువల్గా 13 தான் ఉగాది. 19 ఉగాది ఉగాది తెలుగు కదా, ఆ రోజు ఇస్తే మార్చ్ 19 ఇస్తా లాస్ట్ ఇయర్ నుంచి ఇస్తాను కదా. ఉగాదికి ఇస్తారంట. శ్రీరామనవమికి ఇయ్యరు కదా, మా ఉగాదికి ఇస్తారు, శ్రీరామనవమికి ఇయ్యరు. அழகா இருக்குன்றது எங்கடா வாங்கினது? எங்க அம்மா தாண்டா வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ నాలుగు వచ్చి ఇంటికి தெரியலடா, எங்க அம்மாட்ட தாண்டா கேட்கணும். మేము ఉగాదికి ఏమి ఇంటికి వచ్చాం, ట్రిప్ రోజుకి ఏం వస్తారు మీరు? ఒకరోజు వచ్చేదానికి ఇప్పుడు పాస్పోర్ట్ కోసం రావాలి. ఇంకా లీవ్ పెట్టుకోలేదు. 3 days లీవ్ పెట్టుకుంటే 2 days హాలిడే ఇస్తా. என்னப்பா புது பள்ளி எல்லாம் இப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லாதான்ப்பா போயிட்டு இருக்கு. టోటల్ 7 days ఫైల్ కాదు. ஆமா நாளைக்கு நான் சந்தைக்கு போறேன்டா, உனக்கு என்ன வேணும்? మ్యాథ్స్ ఎగ్జామ్ రోజు அப்பா எனக்கு நான் మ్యాథ్స్ ఎగ్జామ్ రోజు సౌండ్ ఉంది కదా. ஆமா உனக்கு என்ன வேணும்? ఇచ్చాను అన్నాడు డాడీ మొన్న. அப்பா எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா. మా అటు పోయినాను, టీసీ దగ్గర ఇచ్చినాను అంటే టీసీ ఇప్పుడు డ్యూటీకి పోలేదా అంటే నువ్వు రీల్ తీసుకోలేదండి, ఇప్పుడు తీసుకుని అని చెప్పలే డాడీ. ఏ నువ్వే పో, నా తిరిగి నేను కదలేను. ఇప్పుడు ఊర్లో చూడాలా? మా వాడు ఊర్లో చూడాలంట, మా సినిమా ఓడి నేను யாருமே சொல்ல போறது இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதே. ఊర్లో ఎవరు నేను சரி ஓகே, సంక్రాంతి కూడా ఒకసారి படிச்சவங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். யார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். వాడు కనబడి டிஃபன் பாக்ஸ் வாங்கி தருவீங்களா மிஸ்? கண்டிப்பா வாங்கி தரணும் மிஸ். ஏமாத்தலாம் கூடாது மிஸ். நீ இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு, உனக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். ఇప్పుడంతా నువ్వు వేరేగా చెప్తున్నా అక్కడ అక్కడికి చెప్తావు. ஆனா இங்கிலீஷ்ல నేను అప్పుడు ఫస్ట్ అక్కడ ముందు రోజు చదివితే ఊర్లో ஏபிசிடியே சொல்லி கொடுத்தாங்க. అక్కడ నేను ఎట్లా చెప్పాను? அதனால எப்படி எழுத போறேன்னு தெரியல. ఊర్లో చూద్దాం நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ ஹெல்ப் பண்ணினா మళ్ళీ అక్క వచ్చిన பக்கத்து பையன் மாதிரி ஏசாமி ஃப்ரெண்ட் ஆயிடும். ఊర్లో వేస్ట్ ఊర్లో రెండు సార్లు చూడు ఆడవుడు చూడు బాబాయ్ కూడా లేడు ఎడుకోవడానికి. నేను పోరాడు మా కూడా పండుగ 3 రోజులు వస్తాను. எங்க அப்பா டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிட்டாரு. நாளைல இருந்து அதுல ஸ்கூல் வருவோம் தெரியுமாடா? ஆமா பெரிய டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிட்டாரு.
அப்பாவுக்கு புல்லட் எழுந்துறோம் நான் ஜாலியா வருவாங்க தெரியுமா சொன்னோன்னே எங்க அப்பாவுக்கு ஒரு சவுண்ட் அழகான பெட்டு செப்பல் வாங்கி கம்முனன்ட்டேடா சவுண்ட் பெட்டுரா உனக்கு தினம் வேலையா போச்சா? ப்ளீஸ் என்ன பண்றேனே தெரியல. சவுண்ட் பெட்டு போய் இன்னைக்கு போய் வெளில முட்டி போடு போ. This YouTube channel is waste. They will get copyright. No, he only. What English? Give one ask for a for this boy. For this boy. I mean, come on, நம்ம மாட்டில் தானே ఉంటామన్నా కొంచెం గమ్మున ఉండు 12 o'clock అవుతుందా డాడీ ఏమన్నాడు మమ్మీ కాస్ట్ అని రాలేదు అని చెప్పినాడు ஓகே டெஸ்ட் எல்லாம் எழுதலாமா லிட்டில் டிராப் ஆஃப் வாட்டர் போயமும் உங்களோட கனவுகள் பத்தி ட்ரீம்ஸ் பத்தி ஒரு எஸ்ஸே எழுதுங்க சரியா ஓகே யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் எழுதுங்க எல்லாரும் இன்னும் அங்க என்னடா உருட்டிட்டு இருக்க அந்த புத்தக பை எடுத்துட்டு வா இன்னைக்கு எப்படியோ டீச்சர் எனக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க இதுதான் நான் ஓடுற கடைசி நாள் நாள்லேருந்து நான் ஓடவே மாட்டேன் எல்லாம் உட்காருங்க ఇందుకు మేము చెప్పగానే నువ్వు వచ్చేస్తా మా టీవీ ஓகே நேத்து உங்க டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க நல்லா எழுதினீங்களா நல்லா எழுதினீங்களா யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்காங்கன்னு பார்க்கலாமா சொல்ல பாறேன் 3 2 1 கவின் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கான் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் எல்லாரும் கவின் மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க ட்ரை பண்ணு சரியா டேய், நீ எப்படிடா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உனக்கு தெரியாதுடா எங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா நாங்க வீட்ல இங்கிலீஷ்ல தான் பேசுவோம் இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சரா ஏய் பசங்களா சத்தம் போடாதீங்க You help me fulfill my potential. I am happy for that and thankful to you each day. You are my inspiration and happy to have you teacher. I enjoy each lesson you teach. இவனுங்க வேற அமைதியா இருங்கடா You get my attention. తిన్నావా டாமி என்ன சத்தம் அமைதியா இரு సండే పోవాలా లేకపోతే సండే పోవాలా யார் இது இங்க வச்சா వీడు బిట్టు మండే పోవాలి అన్నీ అంటే నీ పడుతుంది అది అన్నం உங்களோட கனவுகள் பத்தி ட்ரீம்ஸ் பத்தி ஒரு எஸ்ஸே எழுதுங்க சரியா My dream. I had a dream yesterday. நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அதில் நான் எங்கள் அப்பாட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கி தர சொல்லி கேட்குறேன்
எனக்கு எங்க அப்பா ஒரு அழகான டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கி సాటర్డే தராரு. ఆఫ్ అయిపోయింటే బాగుంది. அந்த டிஃபன் பாக்ஸ்ல எங்க அம்மா எனக்கு தினமும் சாப்பாடு வச்சு தராங்க. லஞ்ச் டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா ஷேர் பண்ணி சாப்பிட்றேன். அந்த கனவுல எங்க அப்பா முறையா ஒரு புது வேட்டி சட்டை போட்டு நடந்து வர்றாரு. அவர் காலில் செருப்பு கூட போட்டிருக்காரு. லஞ்ச் சாப்பிட நான் என் வீட்டுக்கு கூட ஓட தேவையில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுறேன். எப்பயுமே திட்டுற முத்துசாமி வாத்தியாரு என் மேலே பிரியமாக இருக்காரு. இருந்தாலும் அந்த கனவுல வந்த மாதிரி எங்க அப்பா எனக்கு புது டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கி தர வேண்டாம். ஏன்னா அந்த டிஃபன் பாக்ஸ்ன்றது எங்க அப்பாவால வாங்க முடியாத அந்த செருப்போட மதிப்புக்கு சமம். என்னை திட்டிக்கிட்டே பாசமா இருக்கிற எங்க அம்மாவோட வேர்வைக்கு சமம். அந்த டிஃபன் பாக்ஸ்ன்றது எங்க அம்மா ஆசைப்பட்டு வாங்க முடியாத அந்த கவரிங் வளையலுக்கு சமம். அந்த டிஃபன் பாக்ஸ் எங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு நாள் உழைப்போட மதிப்புக்கு சமம். இந்த எக்ஸாம்ல நான் ஜெயிச்சு எனக்கு டிஃபன் பாக்ஸ் கிடைச்சிட்டா என் கனவெல்லாம் நிஜமாயிடும். அப்படி எனக்கு டிஃபன் பாக்ஸ் கிடைக்கலனா எங்க அப்பாட்ட கேட்க மாட்டேன். நான் தினமும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். తెలుగు